அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தார்கள் தலைமைச் செயலகத்திலேயே. அது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் அதே போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் 4 பேர், மாவட்ட செயலாளர்கள், எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு நிறைய பேர் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் சென்று இன்றைக்கு அங்கே ஐக்கியமாகி இருக்கிறார்கள். இது இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு தாவேகாவில் இணைந்த அதிமுக தளகர்த்தர்கள். தாவேகாவுக்கு தாய் கட்சி அதிமுக. ஆதவ் அர்ஜுனா அதிமுகவை ஏன் குறிவைக்கிறார் விஜய் என்ற தலைப்பில் விவாதிக்க போகிறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திராவிட ஆய்வாளர் திருமிகு துரை கருணா, அரசியல் விமர்சகர் திருமிகு பொன்வில்சன், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். 3 பேரும் என்னோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். நேரலை வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார். 4 பேருக்கும் வணக்கம். திரு சுவாமிநாதன், நம்ம முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே நிறைய முறை பேசியிருந்தோம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல எல்லாம் அவரு திமுக தீய சக்தின்னு பயன்படுத்துறதே ஜெயலலிதா அம்மா அவங்க பயன்படுத்தின பதம் அப்படின்னும், இவங்க சீன்லயே இல்ல மற்றும் பலர் அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார். நீங்க கூட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஸ்கெட்ச் திமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே விவாதிச்ச இடங்கள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில அவர் இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. அதிமுகல இருந்து தொடர்ந்து தாவேகாக்கு வந்த மனம் இருக்கிறாங்க. இன்னும் அதிமுகவை ஏன் குறிவைக்கிறார் விஜய்? இல்ல, முதல்ல விஜய் அவர்களுக்கு இதுல பெரிய லாபம் இருக்கு. அது என்ன லாபம்னா, நீங்க பாருங்க, விஜய் அலை வீசுது. ஆன பிறகும் கூட அவர் 108 இடங்கள் தான் ஜெயிக்க முடியுது. தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப 2 முனை போட்டி எப்பெல்லாம் இருக்கோ அப்பதான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அப்ப நமக்கு உதாரணமா நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தல். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் 3வது சக்தியா பெரிய சக்தியா முதல் தேர்தலை சந்திக்கிறார். அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த வாக்கு 8%. ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மைனாரிட்டி அரசாக வருது. அன்னைக்கு அது பெரும்பான்மை பெற முடியல. 2011 சட்டமன்ற தேர்தல், அதிமுகவும் அன்னைக்கு ஒரு பிரதானமா ஒரு 8% வாக்கை அதற்கு முன்பு பதிவு செய்திருந்த, அதற்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் 10% பதிவு செய்திருந்த தேமுதிகவா அன்னைக்கு உருவாகி இருந்தது. அந்த தேமுதிகவும் சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவும் சேர்ந்த போது திமுகவால் எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியல. அப்ப கிட்டத்தட்ட களத்துல 2 முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் களத்துல யாருக்காக இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அப்ப இங்க 2 முனை போட்டி இல்லாம இருக்கிறதுக்கு அதிமுக பெரிய பிளே பண்ணிருக்கு. நீங்க என்னதான் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் விஜய் அவர்கள் சொன்னாலும் 47 சீட்டுங்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 5இல் 1 பங்கு. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமா 1 கோடி மக்களுக்கு மேல விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் சொன்னதையும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி வந்த டெல்லிக்கு அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற வாதத்தையும் 1.25 கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க. 3 முனை போட்டி தான் நிலவி இருக்கு. அது கண்கூடு தான். ஆமா, அதனால இவர்கள் என்ன நினைக்கிறார்னா, 2 முனை போட்டியாக களம் மாறினாதான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். முதல்ல அதை கன்வெர்ட் பண்றாரு. அப்ப ஒரு கட்சியை கரைக்கணும், அதை அழிக்கணும், அதை இல்லாம ஆக்கணும். அது திமுகவை விட அதிமுகவுக்கு இயல்பாகவே இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும். இந்த முறை அந்த ஆட்சி மாற்றம் இல்லை. அதிமுக 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததும் இல்லை. அது இயல்பாகவே நடக்கிறப்ப விஜய் அவர்களே அதை பாசிட்டிவா பயன்படுத்துறாரு. நீங்க தேர்தலுக்கு முன்பு நீங்கள் சொன்னது மாதிரி ஊழல் சக்திங்கிற வார்த்தையும் சொன்னார் அதிமுகவை நோக்கி. ஆனா இன்னைக்கு அது தாய் கழகம்ங்கிறார். அப்ப தாய் கட்சி எப்படி ஊழல் கட்சியாக இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு? அப்ப ஒரு கட்சியை நீங்க ஊழல் கட்சின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைய நாள்ல பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தங்களை தாய் கட்சியே அதிமுக தான்ங்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அதனுடைய செல் திசை என்ன? அதிமுகவை அழிப்பது. அதனுடைய காரணம் வந்து இன்று நேற்றல்ல, செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்த போதே செங்கோட்டையன் அவர்களுடைய சட்டப்பாக்கெட்ல செல்ஜி ஜெயலலிதா அவருடைய படம் வைத்துக் கொள்ள முடிந்தது. அதை விட முக்கியமா நீங்க பாண்டிச்சேரியில சுவாமிநாதன் இணைச்சிங்க, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். அவர் வருகிற பொழுது ஒருவேளை நரேந்திர மோடி படத்தோடு வந்திருந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் அங்க வந்து கிட்டத்தட்ட முன்னாள் பாஜகவினுடைய தலைவராக தானே இருந்தார். அப்ப அதுக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட யாரை இணைப்பது, எதன் மூலமாக தங்களை வலுப்படுத்திக் கொள்வது? இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கிறவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் மேடம் எல்லாத்துலயுமே. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளமடி நடராஜன் முன்னாள் அமைச்சர் நினைச்சாங்க. அவர் திருச்சி கிழக்கில் கடந்த காலத்தில் போட்டியிட்டவர். 2016 திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றவர். 2021 தோல்வி அடைந்தவர். அதே மாதிரி இந்த இசை சுப்பையா அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் அவரும். அவருடைய தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா 3வது இடம் வந்திருந்தது. நீங்க அதே போன்று இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிற வரலாறு கடம்பூர் ராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். அந்த டிடிவி தினகரன் அவர்களை வீழ்த்தினவர் அவர். 21 தொகுதிகளில் அதிமுக வீழ்த்தப்பட்டது டிடிவி தினகரன் அவர்களால்.
அவரை தோக்கடிச்ச கடம்பூர் ராஜுவை அழைத்து வர்றாங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா தலகர்த்தர்கள் அவர்களுக்கு முதல்ல தேவை. நீங்க விஜய் அலை வீசி அப்ப இன்றைக்கு வந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அவங்களா ஒரு ஆர்வப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பிடிக்காம அப்படி வந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லல. இந்த பக்கத்துல இருந்து அவங்க பிக் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணிருக்காங்க. அதாவது யார நிறைய பேர் இது மட்டும் இல்ல மேடம், இன்னும் பல பேர் தாவேகாவில் போக விருப்பமா இருக்காங்க. அதிமுகவில் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள்ல இன்னும் பல பேர் விருப்பமா இருக்காங்க. இவர்கள் விரும்பினால் மட்டும் போதாது, அது ஏறக்குறைய காதல் மாதிரி ரெண்டு பக்கமும் விருப்பம் இருக்கணும். அது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விருப்பத்தில் இருக்கணும். அவங்களுக்கு முதல்ல வியூக வகுக்கக்கூடியவர்கள் வர்றவர்கள் வந்தா லாபம்னு ஒரு லிஸ்ட்டை காட்டணும். அப்படியானவர்களை மட்டும்தான் நினைக்கிறாங்க. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதுதான் அவர்கள் இலக்கு. அதற்காக தான் அவர்கள் தாய் கட்சி, தாய் கழகம் என்ற பல வடிவங்கள் கொடுக்குறாங்க. அதிமுகவினர் ஒரு சமாதானப்பட்டுக் கொள்ளலாம், இவரும் திமுகவை எதிர்க்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம நீண்ட கால அரசியல் தான் திமுக எதிர்ப்பு நமக்கு, அதனால் போகிறோம் என்று வேண்டுமானால் இவர்கள் இளைப்பாறிக் கொள்ளலாம். பட் அந்த கட்சிக்கும் 1 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பட் விஜய் அவர்களுக்கு இதுல இயல்பாகவே லாபம் இருக்கு. இன்னொன்று அதிமுகவை அவர் விமர்சிக்காமல் இருக்கிறது ஒரு நிலை மேடம். இன்னொன்று மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்தோன்னே அம்மா உணவகம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும், எல்லாத்துக்கும் புத்துயிர் கொடுக்குறோம். அதாவது இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தை ஜாலங்களை போட்டு அந்த வார்த்தை ஜாலங்களின் மூலமாக அதிமுகவை கபலீகரம் செய்யறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். சரி, திரு துரைக்கருணா, நீங்க நெடுங்காலமாக அதிமுகவோடு பயணப்பட்டவர் அப்படின்ற அடிப்படையிலையும் கேட்கிறேன். அதிமுகவினுடைய இன்றைய நிலை தொடர்ந்து தாவைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கரைந்து கொண்டுதான் இருக்கிறதா அதிமுக? அவர் சொல்றதுன்றது விஜய்க்கு அது ஈஸியான டார்கெட். அதிமுக இப்போ வீக்கா இருக்கு, அதனால அது இன்னும் முற்றிலுமாக அழிப்பதுதான் தாவேக்காவுடைய பிளானா இருக்கு. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து செல்வி ஜெயலலிதா வரைக்கும் இது தொண்டர்களுக்கான கட்சி, தொண்டர்களின் கட்சி அப்படின்னு தான் பிரகடனப்படுத்தி அந்த அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் இன்னும் இரட்டை இலக்கான வாக்குகளாக இருக்கிறது. இன்றைக்கு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. அந்த நெருக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உருவானது அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய மூத்த முன்னணியினர் இன்றைக்கு இருக்கிற பலருமே தெரிவிக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக எடப்பாடி என்கிற அந்த தனி மனிதருடைய மீதான அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை முகாம் மாறுவதன் மூலமாக இவர்கள் செயல் என்பது நிச்சயமாக அது ஏற்கத்தக்கதல்ல. இந்த கட்சியால் பலரடைந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளில் எம்பியா, எம்எல்ஏ, அமைச்சர்களாக பல்வேறு மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர்கள். 50 ஆண்டு நான் கட்சியில் இருந்தேன், 40 ஆண்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆக அவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சியில் இருந்து இந்த கட்சியை மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும். இங்கேயே நாம் இருந்து போராடி இப்போ சொன்னாங்கள்ல தொடக்கத்தில் செயற்குழு, பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும் என்பது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதை விட்டுவிட்டு முகாம் மாறுவது என்பது நிச்சயமாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து கட்சியினுடைய 5 வருடங்களாக நாங்க கொடுமையை அனுபவித்தோம், நாங்க 9 வருடமா நாங்க கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கான அதிருப்தி, மனக்கசப்புகளையும் அவங்க வெளியில வைக்கிறாங்க. 1977 ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் 89 தான் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. 13 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த கட்சியை உயிர்ப்போடு தொண்டர்களை தீவிரத்தன்மையோடு கொண்டு வந்தவர் திரு கருணாநிதி அவர்கள், நமக்கு தெரியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்த சூழலில் இப்படி கொத்து கொத்தாக அணிமாறும் நிலை என்பது கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல மாட்டார், அழைத்து செல்ல முடியாது. அவருக்கு அதற்கான தனித்திறனோ தகுதியோ இல்லை என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் தான். அது துரதிருஷ்டவசமான முடிவு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் போராடுங்க, உள்ளே இருந்து போராடுங்க. உங்களுக்கான கட்சி இப்போ தாய் கட்சின்னு நீங்கள் இருந்துட்டு 40 வருஷம் 50 வருஷம் தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் இருந்தேன், எனக்கு பல்வேறு பொறுப்புகளை கொடுத்தார்கள், நான் சாதாரண குடும்பத்தில் அடிமட்டத்தில் இருந்தவனை என்னை உயர்த்தி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பேசிட்டு 2 ஆண்டுகளே ஆன ஒரு அரசியல் இயக்கத்தில் போய் அது ஆட்சி கட்சியாக இருக்கிறது என்பதால் போகிறது என்பது நிச்சயமாக இது சுய ஆதாயத்தின் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் இருப்புகளை தக்க போறாங்க அப்படின்றத தாண்டி திரு சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அது இவங்க மட்டும் விரும்பினா பார்த்தா இப்ப அதிமுகல இருந்து இன்னும் நிறைய பேர் போகணும்னு விருப்பப்படுறாங்க தான். ஆனா அவங்களெல்லாம் தாவேக்கா ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இல்லை, ஹேண்ட் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க நமக்கு தேவை என்பதனை தாவேக்கா முடிவு செய்து அதுவும் இருக்குல்ல. இல்ல தாவேக்கா முடிவு செய்து அழைத்தாலும் இந்த கட்சியால் பலன் பெற்றவர்கள் போறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு தான் ஏற்க முடியாததுங்கிறேன். அவங்க கொடுப்பாங்க, நாங்கள் பொறுப்பு தர்றோம், வாரியம் தர்றோம், அமைச்சர் தருவோம் என்றெல்லாம் கூட அழைப்பார்கள். ஆனால்
தன்னை வளர்த்த ஒரு இயக்கத்தை இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் விட்டு செல்வது என்பதுதான் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அரசியலில். நீங்கள் என்ன மிகப்பெரிய அளவுள்ள தாவேகாவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது, அங்கே போய் என்ன இருக்கும்? இப்போ ஏற்கனவே ரிசர்வேஷன் பெட்டியில் பயணிக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள். இப்போ போய் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. இல்ல நீங்களே சொல்றீங்க திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒருங்கிணைச்சிருக்கணும், அது கேள்விக்குறின்னு சொல்ற அடிப்படையில அந்த அதிருப்தி அதிமுக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்காதா? அப்போ ஒரு நல்ல தலைமை தேடி போறோம், இல்லைன்னா ஆட்சி கட்சி நாங்க அதுக்கு போறோம் அப்படின்ற அந்த நிலைப்பாடை எடுப்பாங்க தானே? இல்ல இவர்களுக்கு வாக்களித்த அந்த லட்சக்கணக்கான கோடிக்கு மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் கீழே இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்ல, கட்சி முக்கியம் என்று கருதணும்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாத தன்மையால் அவருடைய தாந்தோண்டித்தனமான விஷயத்தால அது ஒரு விதமான ஒரு இறுக்கமான மனநிலையில் அவர் இருந்தார். யாரையுமே அரவணைக்கிறது இல்லை, யார் சொன்னாலும் கேட்கல, நான் பார்த்துக்கிறேன்னு கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுட்டாரு, எங்களால் இனி மீண்டு வர முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு இருக்கிறது, ஒத்துக்கொள்வோம். அதுதான் சொல்றேன், ஒத்துக்கொள்வோம். ஆனால் இந்த இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், இந்த இயக்கத்தால் பலன் பெற்றவர்கள், இந்த இயக்கத்தால் அமைச்சர் பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி பெற்றவர்கள், இந்த இயக்கம் இன்னும் தொண்டர்கள் பலத்தோடு உயிர்ப்போடு இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் இருந்து இந்த கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தி இவர்கள் வலியுறுத்துங்க, ஒரு குழு போடுங்க, செயற்குழு பொதுக்குழு நடத்துங்க, விவாதிங்கள் என்பதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் மூலமாகவாது நீங்க போகுங்க, போய் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுமே தவிர தாவேகாவில் இணைந்து தாவேகா இன்னும் ஒரு சரியான ஒரு கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியாக இல்லை. நீங்க இங்கிருந்து போற ஒவ்வொருத்தருமே 40 ஆண்டு 50 ஆண்டு அரசியல் பழுத்த அனுபவம் பெற்றவர்கள், அமைச்சர்களாக வாரியத் தலைவராக இருந்தவங்க. அங்க இருக்கிற தாவேகா மாவட்ட நிர்வாகிகள், ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக, இயக்க நிர்வாகிகளாக அதிகபட்சமான 30-35 வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருவார். சரியான நேரத்துல அவர் அந்த முடிவு எடுத்தாரு, இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அதை பார்த்து போவாங்கல்ல, அது இல்ல மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு 90% நிர்வாகிகள் இங்க வந்துட்டாங்க, இது அதிமுகவின் தாய் கட்சி அப்படின்றாரு. ஆமா, தாய் கட்சி, இதுதான் புதிய அதிமுகங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது ஒரு அபத்தமான பேச்சா தான் நான் கருதுறேன். அதாவது திருச்சிக்கு போயிருக்கும் போது முதலமைச்சர் விஜய் அப்ப தாவேக தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டாரு. எம்ஜிஆருடைய ஆட்சி, அவரை எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்கள் எல்லாம் வச்சுதான் போஸ்டரே ஒட்டி இருந்தாங்க. அந்த மதுரையில நடத்துற கூட்டங்கள்லயோ மாநாட்டு மேடைகள்லயோ இல்ல, அந்த பஸ்ல இருந்தது பேரறிஞர் அண்ணா படமும் புரட்சி தலைவர் படமும் இருந்தது. 67 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா போல, 77 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிற வசனம் பேசுவதற்காக அந்த படம் பயன்படுத்தப்பட்டது. இங்க மாநாட்டு மேடைகள்லயோ இதுலயோ இல்லை, எங்காவது ஒரு இடத்தில் ஊர்கா மாதிரி தொட்டுட்டு போறாரு. அந்த பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கட்டுமா? திருமிகு விஜய் சிஎம் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்றத சொல்லாம எல்லா இடங்களையும் சொல்லிதான் அந்த பிரச்சாரம் அவர் செஞ்சிருந்தார். இப்போ போய் சேர்ந்திருக்கிற அதிமுக காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவரை அப்படிதான் பாக்குறோம், எம்ஜிஆர் மாதிரி தான் நாங்க அவரை பாக்குறோம் அப்படின்னு அதை வெளிப்படையா வைக்கிறாங்க. அப்போ அதிமுகவை அவர் குறி வைக்க தானே செய்வாங்க. அரசியல் அதை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்தில் 1920-30களில் இருந்து ஒரு தேசிய இயக்கம், 53 திராவிட முன்னேற்ற கழகம், 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய அரசியல் பாரம்பரியம் என்பதும் அவருடைய அரசியல் அணுகுமுறை என்பதும் அவர் பெற்ற வெற்றிகள் என்பதும் மகத்தானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாக திரைப்படத்துறையிலும் சரி, அரசியல் பொது வாழ்விலும் சரி, அவருக்கு இணையாக எவரையும் பார்க்க முடியாது. உதாரணம் மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த், அவருடைய சிலை திறந்துட்டு ஏசிஎஸ் கல்லூரியில் சொன்னார்ல, ஒரு மிகப்பெரிய மகான், அவருக்கு இணையாக தமிழ்நாட்டில் இனி எந்த தலைவனும் இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனம். விஜயும் அந்த இடத்தை பெற முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. எம்ஜிஆர் அவர்கள் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது வெற்றி ஃபார்முலாவா தான் அவருக்கு மாறி இருக்கு. நீங்க விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்னே தன்னை பிரகடனப்படுத்தினார். அப்ப கூட அதிமுக இவ்வளவு பேர் நகரலையே, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆமா, அது அவருக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தியது. இன்னொன்னு விஜய் ஜெயலலிதா அவர்கள் அது வீரியத்தோடு எதிர்த்தாங்க. நீங்க உங்க 67-77 போல மாற்றம், நீங்க வேலாயுதம் படத்துல இருந்தே தொடங்குது. ரத்தத்தின் ரத்தமேன் பாட்டில் வச்சிருந்தார். அன்றைய காலத்துல இருந்தே வருது ரத்தத்தின்
ரத்தமே அன்பு உடன்பிறப்பேன்னு தொடங்குறார். அப்ப அந்த நேரத்துல எதிர்க்க வேண்டிய நேரங்களில் அதிமுக கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறேன். திரு வில்சன், இப்போ அதிமுகவுக்கு தொடர்ந்து ஒரு சறுக்கல் அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இதை கையாள்கிறது அதிமுகன்னு நீங்க நினைக்கிறீங்க? திரு சுவாமிநாதன் அவர்கள் சொல்வது வீக்கரா இருக்கிறவங்கள வந்து ஈஸியா நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடலாம், அப்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2017 நம்ம 1000 முறை பேசியிருப்போம் சர்க்கிள் அதிமுகன்னு. ஆனால் அந்த அதிமுக சர்க்கிள் கிட்டத்தட்ட 2017 இது வரைக்கும் பார்த்தாச்சு ஏகப்பட்ட சர்க்கிள். திமுக கூட்டணி ஏகப்பட்ட முன்னேற்றம், அதிமுக கூட்டணி ஏகப்பட்ட சர்க்கிள், உண்மைதான். ஆனால் 2026 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 59, இவங்க 47. ஏகப்பட்ட வளர்ச்சி அடைந்த திமுக கூட்டணி மாபெரும் கூட்டணி 59 திமுக வாங்கினது தனியாக, அதிமுக வாங்கினது 47. என்ன பெரிய வித்தியாசம்? திமுகல இருந்து யாரும் போலையே, இப்படி கூட்டமா யாரும் நகரலையே, எம்எல்ஏஸ் யாரும் ராஜினாமா செஞ்சு 1000 செம்மறி ஆடுகள் போவோம். அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க கடம்பூர் ராஜு இப்ப தேர்தலில் சீட்டு வாங்கினார்ல, அப்ப தெரியல எடப்பாடி நல்ல தலைவர் இல்லைன்னு. அதான் சார் அவங்க சொல்லும்போது நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் சீட்டு வாங்க சுயநலத்திற்காக கட்டுப்படுத்தி இருந்தீங்க. அந்த சீட்டை இன்னொரு தொண்டை வாங்கி இருப்பான்ல, சீட்டை வாங்கிட்டு 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. டிஎம்கே அங்க ஜெயிச்சிருச்சு, டிவிகே 2வது இடம், 3வது இடத்தும் கோவில்பட்டியில. இதுக்கு மேல அவருக்கு செல்வாக்கு அங்க இல்ல. அப்போ அங்க இப்பதான் பயிற்சி பெற டிவிகேவை அங்க அட் த காஸ்ட்லி ஆஃப் டிவிகே மெம்பர் அந்த இடத்துக்கு நீங்க தேடுறீங்க. அதே மாதிரி எம்எஸ் ஆனந்த் எடுத்துக்கோங்க. ஆனந்த் 2011 நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா பத்தி பேசுறதுன்னா எஸ் நம்ம பேசலாம். ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தப்பவே கான்பிடன்ஸ் மோஷன்லயே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டவங்க தாவேக்காவுக்கு ஆதரவுனாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுக்கு எதிரா. அதுவே வந்து ஒரு செட்பேக். ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. வேலுமணி எம்ஜிஆர் பாக்குறாரா? இப்போ சிவி சண்முகம் எம்ஜிஆர் பாக்குறாரா? விஜயபாஸ்கர் எம்ஜிஆர் பாத்துட்டு இருக்காரா? காமராஜர் தஞ்சாவூர்ல முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் பாத்துட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் போயிட்டாங்கல்ல, அவங்க எங்க எம்ஜிஆர் இப்ப பார்க்கல. இப்போ எம்ஜிஆர் கிடையாது, போலி வேஷம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? 25 பேருக்கு சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னாடி தானுங்க அவர் எம்ஜிஆர் பார்த்தாங்க. 10 நாள்ல அவருக்கு தெரிஞ்சிச்சா இவர் போலி, இவர் முகமூடி, இது எம்ஜிஆர் கிடையாது? இப்ப நீங்க சொன்ன உதாரணம் தான் சொல்றேன். இல்ல நான் சொல்லல, அது அவங்க அப்படி கிளைம் பண்றாங்க. நீங்க இந்த உதாரணத்தை சொன்னீங்கல்ல, 25 பேர் உதாரணம், அந்த 20 நாள்ல எப்படி மாறுச்சு? இப்போ போறவங்களுக்கு எப்படி மாறும்? மாறாதுன்னு எப்படி தெரியும்? இப்ப அவர் தாய் கழகம் சொல்றாரு ஆதவர்ஜுன். அதற்காகத்தான் கேபி முனுசாமி சொல்றாரு, தான் தோன்றித்தனமாக பேசுறீங்க, இந்த லாட்டரி விளையாட்டுலாம் இங்க விளையாடாதீங்கன்றாரு. தாய் கழகம் சொல்றீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஆதவர்ஜுன் என்ன சொன்னாரு? ஊழல் சக்தின்னு சொன்னாரு அதிமுக. இப்போ எங்கள் தான் தாய் கழகம்னா எங்க ஊழலோட மாஸ்டர் நாங்க தாங்கன்றாரு அவரு. இங்க எல்லாரும் அங்க போய் சேர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஊழலோட மாஸ்டரே நாங்க தாங்க, முதல்ல நாங்க தாங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 25 எம்எல்ஏக்களை, ஒரு முதலமைச்சர் ரிபல் எம்எல்ஏக்களை போய் பார்த்து அவர்களை இன்டியூஸ் பண்றத உலகத்திலே இந்த இடம் இங்க மட்டும்தான் நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு ஊழல்ல நாங்க மாஸ்டர் அப்படின்றத அவர் முதல் முறையை காட்டிட்டாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஊழல் சக்தி நாங்க சொன்னோம், அதுக்கு தாயே நாங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பொருத்தமா இருக்குது அவர் சொல்றதை பார்த்தா. அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க, நான் கேள்வி கேட்டுறேனே ப்ளீஸ். இப்போ அதிமுகவுடைய முக்கிய முகங்களா இருந்தவங்க மாவட்ட செயலாளர்களா அந்தந்த ஒவ்வொரு ரீஜனா இப்ப போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மண்டலம் இந்த பிராந்தியத்துல முக்கிய முகங்களா இருந்தவங்க மாவட்ட செயலாளர்களா இருந்தவங்க. அவங்க எங்களுக்கு இந்த தலைமை பிரச்சனையாக இருக்கிறது, இல்ல அதிமுகல இதுக்கு மேல எங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு கருதி அவங்க தாவேக்காக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னா அப்ப பிரச்சனை இங்கேயும் இருக்குல்ல, அதை அணுகணும்லன்னு சொல்லட்டுமா? போன 13ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது, இன்னைக்கு 6ஆம் தேதி, உடுமலை ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் பதவி விட்டு அங்கிருந்து தூக்கி, எப்போ போன 13ஆம் தேதி அவர் தூக்கியாச்சு. அவர் எடுத்துட்டு திருப்பூர் சிவசாமி எக்ஸ் எம்பி அவரை அங்க மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. அதே மாதிரி MC சம்பத் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருந்தார். எப்போ எடுத்தாச்சு? 1 மாசம் முன்னாடி 13ஆம் தேதி அவர் தூக்கியாச்சு. அவரை தூக்கிட்டாங்க. MC தாமோதரன் முன்னாள் அமைச்சர் எக்ஸ் MP அவரை போட்டாச்சு.
இவங்க எல்லாம் மாவட்ட செயலர் கிடையாது. அங்க வேற மாவட்ட செயலாளர்களா அடுத்த ஆள போட்டாச்சு. இல்ல இன்னைக்கு இவங்க போறாங்கன்றது கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க. ஏடிஎம்கே ஹிஸ்டரி இருக்குல்ல சார், அவங்களுக்கு அங்க ஒரு லெகசி இருக்குல்ல, அவங்க அங்க வேலை பார்த்து அவங்களுடைய தாக்கம் இருக்குல்ல, அவங்க அங்க செல்வாக்கு பெற்றவர்களா இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு கேக்குறேன். அந்த செல்வாக்கு துரோக செல்வாக்கா இருந்ததால அனுப்பியாச்சு. துரோக செல்வாக்கு அன்னைக்கு நீக்கியாச்சு. இன்னைக்கு அவங்க என்னவோ மாவட்ட செயலர் பதவியை தியாகம் பண்ணிட்டு போல அன்னைக்கு நீக்கியாச்சு அவங்கள. இனிமேல் இங்க கிடையாது, வழி கிடையாது. அதனால அவங்க அங்க போறாங்க. அங்க போறதாலும் இன்னும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ கட்சிக்கு நீங்க பாதிப்பா பர்செப்ஷனா கண்டிப்பா பாதிப்பு, கட்சிக்கு ஒரு பாதிப்பு. ஒரு மற்ற இடத்துல வெளியே வந்து என்ன தெரியும், கட்சி பலவீனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது எல்லா தோல்வி நேரத்திலையும் எல்லா கட்சிகளும் எல்லா நேரத்திலையும் வரும். 1980களிலேயே வந்து எம்ஜிஆருக்கு வந்துச்சு, 96ல் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்துச்சு. இது எல்லா கட்டத்திலையும் வரும், அது பெருசு கிடையாது. ஆனால் என்னன்னா இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்றாங்க, ஏற்கனவே அங்க உழைச்சு கொண்டிருக்கிற ஆட்களை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அந்த கட்சியில ரசிகர்களா இருக்கிறவங்களுக்கு. அதனால என்னன்னா இன்னொரு விஷயம், இப்ப தேர்தல் வந்து இப்ப கிடையாது. இப்ப போறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, சேர்மன் போஸ்டோ இல்லனா நம்ம உள்ளாட்சியிலயோ அந்த ரீஜன்ல வர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இவங்களால பாதிப்படைவாங்கல்ல. அவங்க சொந்த கட்சிக்காரங்களே ஏமாத்துறாங்க. விதிவிலக்கா போனா பரவாயில்ல, எல்லாரும் போனாங்கன்னா இந்த பாதிப்பு வருமா இல்லையா? ஒரே ஒரு விஷயம், இதுல வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி ரசிகர்களால் உள்ள கட்சி, வெறும் விஜய் முகம்தான். என் தொகுதியில யார் நின்றான்னு கூட தெரியாது, வெறும் விஜயை பார்த்தா நான் வந்தேன். அப்போ நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். அப்போ விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 4 கட்சியில தலைவர்களை தேடின ஆதவ அர்ஜுன் ஒரு கட்சியில தலைவரை தேடல. 4 கட்சியில தேடினவரு, இல்ல இதை மட்டும் சொல்லிடுறேன், 4 கட்சியில தேடினவரு இன்னைக்கு தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்க நினைக்கிறாரு ரசிகர்களை தாண்டி. அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிணக்கு வந்தால் இன்னொரு எப்படி என்டி ராமாராவுக்கு சந்திரபாபு நாயுடு உருவானாரோ அதே மாதிரி விஜய்க்கு ஒரு ஆதவ அர்ஜுனா உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு வரைக்கும் போகுன்றீங்க. ஏன்னா என்டி ராமாராவ் தான் சொன்னாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே. திரு நந்தகுமார், முன்னாடி ஊழல் சக்தி இவங்க எல்லாம் இந்த தேர்தல் ஃப்ரேம்லயே இல்ல, கிரவுண்ட்லயே இல்ல, மற்றும் பலர் இப்படிதான் இருக்கும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வர வார்த்தைகள் எல்லாம். இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுன் பேசுறாரு, அதிமுக தான் தாய் கழகம், அதிமுகவுடைய வாக்குகள் இல்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்லாம் பேசுறாரு. தொடர் விமர்சனங்கள் தான். எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்துல வந்து சேரும் போதும் விமர்சனம் வந்திருந்தது, இன்றைக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கு அப்படின்றாரு பொன் வில்சன். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது சொன்னீங்க திலகவதி, திமுக இருந்து யாரும் போகல அப்படின்னீங்க. ஒருவர் ஜஸ்ட் டு கரெக்ட் யுவர் செல்ஃப், டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ, திமுக முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி ஒரு 30 பேர் ஒருத்தர் அப்படிங்கும்போது அதிமுக இருந்து அதிகமா போயிருக்காங்க. இப்ப திமுக இருந்தும், அதுவும் அன்பழகனுடைய தம்பி அவரு. அன்பழகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா டிஎம்கேல இருந்தாருன்னு தெரியும். ஜெய அன்பழகன் அவருடைய தம்பி வந்து இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. அதிமுக வந்துருங்க. இல்ல நீங்க சொன்ன கருத்தை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. திமுக இருந்தும் போயிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து உண்மையாலுமே வந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ வளர்த்தின கட்சி வந்து யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிக்குமே ஒரு உச்ச நிலைன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு சவாலான சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும். இப்ப வந்து அதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு சவாலான சூழ்நிலையில இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய கட்சி வந்து இன்னைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில வந்து அந்த கட்டாயத்துல அந்த நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. இப்போ சாமிநாதன் பேசும்போது கூட சொன்னாங்க, எல்லாமே வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் கட்சியில இருக்கிறவங்க திலகவதி யாருமே வந்து ஒரு அழைப்பு கொடுக்கறனாலேயே எல்லாரும் போயிட மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனவங்க பூரா இப்ப தாடி பாலாஜி ஐஜேகேல இருந்து ரிசைன் பண்ணிருக்காரு பாருங்க, லட்சிய ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில இப்பதான் ஆரம்பிச்சாங்க கட்சி, அது எப்ப ஆச்சா தெரியாது. இப்ப தாடி பாலாஜி போய் சேர்ந்தாரு, இன்னைக்கு அவர் வந்து வெளியே வந்துட்டான்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆட்கள் இல்ல இவங்க. 40 வருஷம் 30 வருஷம் அந்த அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு செங்கல் செங்கலா நட்டு வச்ச நபர்கள் தான் போயிருக்கும் போது அவங்களுக்கு அரசியல் விவரம் புரியாம தெளிவில்லாம போறதில்லை. அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க இருக்கு? அப்ப கடந்த 50 ஆண்டு கால அரசியல் என்னங்கிறத விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் தமிழகத்துல எப்படி இருக்க போகுது, அதை நோக்கி தான் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் அவர்கள் சொல்ற மாதிரி அது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு தான் அது சொல்லப்படும். இல்ல, இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும்
எந்த அரசியல் அப்ளிகேஷன் பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் எடுக்கணுங்கிற உரிமையை அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பொலிட்டீஷியன்ஸை ஓன் பண்றது கிடையாது. இப்ப நம்ம இது புதுசா இல்ல, தாவேகாக்கு இல்ல. இப்ப ஓபிஎஸ், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொல்றோமே, ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சரா இருந்தாருங்க. இவங்க நாச்சுக்கு மாவட்ட செயலாளர்கள் வெறும் அமைச்சர்களா இருந்தவர்கள். ஓபிஎஸ் 3 தடவை முன்னாள் முதலமைச்சர். சரி, இப்ப அவர் திமுகவுக்கு போலியா? அவரோட ஹிஸ்டரி வேற. அவர் அதிமுக இருந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டார், எப்படி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, எப்படி போராட்டம் பண்ணாரு, அதுக்கப்புறம் மனசு விட்டு போய் எப்படி போய் மறுபடியும் கேட்டாரு, அதுக்கப்புறம் திமுக, அது வேற சார். அவரையும் இந்த சினாரியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். யாருமே ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் இன்னொரு கட்சிக்கு போயிட மாட்டாங்க. இப்ப ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாற்று கட்சியில இருந்து அழைப்பு போய்கிட்டு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எப்பயுமே போய்கிட்டு இருக்கும். ஆனா அவர்கள் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க இருக்கு? அப்ப இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் இந்த திமுக அண்ணா திமுக கட்சியில இருந்து தாவேகாக்கு போறாங்களேங்கிறத விட ஏன் தாவேகாக்கு போறாங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியா இருக்கணும். ஏன்னா இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழக அரசியலினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியா மாறி இருக்கிறது தாவேகா. அப்ப அவங்க ஒரு மக்களுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்றவாறு, மக்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு எங்க மக்கள் ஆதரவு இருக்கோ அதை நோக்கி அரசியல் கட்சிகள் நடக்கிறது. சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. என்னன்னா, நீங்க 3 முனை போட்டியாக இருக்கும்போது நீங்க 35% ஓட் பேங்க் வாங்கியிருந்தா கூட மெஜாரிட்டி கிடைக்கல. இதை 2 முனை போட்டியா மாத்தணும், டுயலா மாத்தணும். அப்போ ஒரு கட்சியை அழிக்கணும். இப்ப அந்த வேலையில தான் அவர் இறங்கி இருக்காரு. தட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாரு சுவாமிநாதன். இது வரைக்கும் எந்த கட்சியும் அழிச்சு எந்த கட்சியும் வளர்ந்ததா சரித்திரம் இல்லைங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்கள எப்படி செம்மைப்படுத்திக்கிட்டு எப்படி ஸ்வீகரிக்கிறது அப்படி சொல்லலாமா? இல்ல அப்படி ஸ்வீகரிக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு போனவங்க பூரா நேத்து அண்ணா திமுக சேர்ந்துட்டு இன்னைக்கு டிவிகேல போய் சேர்ந்தவங்களா இருந்தா நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம் திலகவதி. இன்னைக்கு 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் செயலாற்றுனீங்க. இப்ப ஐயா வில்சன் பேசும்போது கூட என்ன சொன்னாரு, அவங்க எல்லாம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களே இல்லைங்க, என்னைக்கும் அவங்களை எல்லாம் தூக்கியாச்சு. அப்ப இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் நம்ம, ஏன்னா அவங்க இன்னைக்கு அரசியல் எதிர்காலத்தை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் பயணிப்பாங்க. இப்ப இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வெறும் தாவேகாக்கு மட்டும் இன்னைக்கு நடக்கிறது இல்ல. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு பிரிஞ்சு வந்த போதும் நடந்துச்சு, வைகோ அவர்கள் திமுகவை விட்டு பிரிஞ்சு போகும்போது நடந்துச்சு, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நடந்துச்சு, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடந்த போதும் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகுதோ அப்ப எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இஸ் a common phenomenon. நான் அதை புரிஞ்சுக்கிறேன், எஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, ஏன் அது பேசுபொருளா மாறுது, எங்க விமர்சனம் வருது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அப்படியே தலைமைச் செயலகத்திலேயே போய் உறுப்பினர் அட்டை வாங்கிடுறாங்க நேரடியா. அதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறாரு, ஸ்பீக்கர் அறிவிக்கிறாரு, நான் அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டேன். இதை நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தப்பவோ இந்த ஆக்ஷனை என்ன சொல்லுவோம், இந்த அக்கேஷனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாவேகா பண்ணும்போது அது அங்க அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்ல, அங்க அவங்களுக்கு பிடிக்கல, எங்க கட்சியை நம்பி வராங்க அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றோமா? இல்ல, இதுக்கு பதில் திலகவதி ஐயா வைகோவே கொடுத்திருப்பார். 2006க்கு அப்புறம் நீங்க கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் மதிமுக இருந்து திமுக போய் அந்த திமுக சீட்டை வாங்கி நின்று எம்எல்ஏ வானாரு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்களை திருச்சி தொகுதியில நிக்க வச்சே ஆகணும், மறுபடியும் இன்னொரு தோல்வியை அவரை ஏற்படுத்தி கட்சியிலிருந்தே அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணி போய் திமுக சேர்ந்து திமுக சீட்டுல நின்று எம்எல்ஏ வானவர். அப்ப இப்ப கூட நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், மனோஜ் அவரு முன்னாள் அவரு இவங்க எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் 10 நாள்ல 15 நாள்ல இது நடக்கும் போது அத குதிரை பேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல இத பத்தி பேசி பேசி சலிச்சு போச்சு நீங்க கேக்குற பாயிண்ட். இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்து பிரகாரம் எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் ராஜினாமா பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இத சப்போஸ் இந்த தாவேகால போய் சேர்ந்து அவங்களுக்கு திருப்பி டிக்கெட் கிடைச்சு அவங்க அதே தொகுதியில போய் நின்று தேர்தலை சந்திச்சாங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் நேரத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ அதுல ஒரு குரூப் இப்ப தனிச்சு விடப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிலைமை என்ன?
இல்ல இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு ஏன்னா இருந்தோம். முதல்வர் இந்த வந்து 25 பார்த்தாரு, நான் அதனால கேக்குறேன். இல்ல இப்ப கூட வந்து சமீபமா அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐயா எடப்பாடியார் அவர்களை பாக்குறதுக்கும் நாங்க பர்மிஷன் கேட்டிருந்தோம், கிடைக்கலன்னாங்க. ஆனா ஐயா முன்சாமி அவர்கள் வந்து அதை மருத்துவம் இருந்தாரு. பட் 2 பேருமே வந்து என்ன சான்றுங்கிறது நமக்கு பொது வெளியில இல்ல. அப்போ இன்னைக்கு வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 108 சீட்டு தனிப்பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தாவேகாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் மரபு. ஆனா அதையெல்லாம் உடைச்சு திமுகவும் அதிமுகவும் கைகோத்து ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சி.வி. சண்முகம் வெளியே வந்து சொன்னது, ஐயா பேபி அவர்கள் சொன்னது, சண்முகம் சொன்னது, அண்ணன் தொல் திருமாவளவன் சொன்னது, காதர் மைதீன் சொன்னது, அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் சொன்னது, அது நடக்கல, அதை மறுத்துட்டாங்க. அது மறுத்துட்டாங்க. இன்னைக்கு 30-40 வருஷம் கட்சியில இருந்துட்டு போனீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுமே எங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருந்த எங்களுக்கு எதை தீய சக்தின்னு எங்களுடைய புரட்சி தலைவரும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட கை கோத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அங்க அரசியல் எதிர்காலம் இல்ல. அப்போ நாங்க வந்து எங்களுடைய திமுகவுடைய அரசியல், அதிமுகவுடைய அரசியலே திமுகவை அழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய அரசியல். ஆனா அந்த செயலை இந்த தேர்தல எங்கனால செய்ய முடியல செஞ்சாங்க. அந்த சூழ்நிலை போது திமுக கை கோர்க்கும் போது யாரு கூட வேணா கை கோக்கலாங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து என்ன ஒரு ஆகுதுன்னா, இது இன்னைக்கு ஆர்கனைசேஷனல் அதிருப்தி இருந்தாலும் இது நடக்கும். அப்போ ஏன் வந்து விஜய் கட்சியில நம்ம கட்சியில இருந்து இல்ல நம்ம கட்சியில இருந்து ஏன் எல்லாரும் போனாங்கிறது அந்த கட்சிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுனாங்கன்னா அந்தந்த கட்சிகளுக்கு நல்லது. இன்னும் பழைய அடுத்த மேல போட வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. கிவ் மீ பிரேக். சுவாமிநாதன் அவர் சொல்றதுன்றது மறுபடியும் திமுக அதிமுக சேர்ந்து அட்லீஸ்ட் அது அந்த ஆப்ஷன் வந்து இருந்தது. இட் வாஸ் ஸ்டில் லீகல். ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து போவாங்க. அதை வந்து அது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்றத அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதை தாண்டி இது வந்து குதிரை பேரம்னு எல்லாம் சொல்ல முடியாது. இது அவங்களுடைய தனிப்பட்ட நலன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நந்தகுமார் சார் சொல்றதுல இருந்து ஒரு கருத்துல மாறுபடுறேன். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததே 96 சீட்டு தான். அந்த 2 பேர் போறதுனால அந்த ஆட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சியா வந்து விடாது. இன்னொன்று அது காலகட்டம் வேறு. 2006 உடனே அது நடந்துடல. 2009-10 நினைக்கிறேன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்றதெல்லாமே கூட பிற்பகுதிகளில் தான். கிட்டத்தட்ட 2009 பாராளுமன்ற தேர்தலாம் முடிந்த பின்புதான். இன்னொன்று மிக முக்கியமா சார் ஒரு விஷயம் சொல்றாரு, அரசியல் எதிர்காலத்தை பத்தி குறிப்பிட்டார். அவர் சார் சொல்ற நந்தகுமார் சார் சொல்ற பாயிண்ட் மிகச் சரியானது. அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் போறாங்க. அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் தாவேகாவும் இணைக்கிறாங்கிறேன். அந்த கருத்தை தான் நானும் சொல்றேன். இதுல இங்கிருந்து செல்கிறவர்களின் அரசியல் எதிர்காலமும் இருக்கு, தாவேகாவோட அரசியல் எதிர்காலமும் இருக்கு. ஒரே ஒரு புள்ளிவரம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் இருக்கு. 19 மாவட்டங்கள்ல இருந்து மட்டும் அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. அப்ப 19 மாவட்டங்கள்ல தலகர்த்தர்கள் இருக்காங்க. மிச்சம் 19 மாவட்டங்கள்ல தலகர்த்தர்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. அங்க இருக்கிறவங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இசகி சுப்பையா அவர்கள் இன்னைக்கு அங்க போயிருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர் போடல. ஏன் போடல? நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் 3 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் அமைச்சர்கள் போடல. அது மாதிரியான பகுதிகளில் பலரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து விட்டு வந்தவர்களே இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இன்னொரு செய்தி சொல்றாங்க பாருங்க, கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் லால்குடியில போட்டியிட்டவர். அவர் லால்குடியில் போட்டியிட்டு தோல்வி அடைகிறார். உடனடியாக அவருக்கு உடனே ஒரு வாரிய தலைவர் கொடுக்கிற மூலமா ஒரு செய்தி சொல்றாங்க, பாருங்க யார் வேணாலும் வாங்க, எங்கிட்ட தோல்வி அடைந்தார், நாங்க வந்து உடனே வாரிய தலைவர் கொடுத்திருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட அவரோட போட்டியிட்ட ஜெயித்தவர்கள் தான் 108 பேர், தோற்றவர்கள் 100க்கும் அதிகமான பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு இல்லாத முன்னுரிமை கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு ஏன் வந்தது? இங்க இருந்து போனவர். இன்னொன்னு திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக கூப்பா கிருஷ்ணன் அவர்களை பேச வைக்கிறாங்க. நீங்க இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா அதிமுகவின் கரைப்பு, அதன் மூலமாக தாவேகாவின் இருப்பு, இதுதான் அவர்களுக்கு கணக்கு. திரு நந்தகுமார் ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய பதில் சொல்லிருங்க. இல்ல இப்ப வந்து 96 சீட் இருந்தனால அவங்க அங்க போனாங்கிறனால அதை நியாயப்படுத்த முடியாது. நீங்க எத்தனை சீட்டு வச்சிருந்தாங்க, நீங்க 230 சீட்டு வச்சிருந்தீங்கனாலும் இப்போ தாவேகாக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. 19 மாவட்டங்கள்ல இருந்து அமைச்சர் போட்டிருக்காங்க. இன்னும் 19 மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ் தலக்கர்த்தர்கள் இல்ல, அதனால ஹேண்ட் பிக் பண்றாங்க அப்படின்றாரு. இல்ல நீங்க இப்ப தலக்கர்த்தர்கள்னாவே கமாண்டர், கரெக்டா? கமாண்டர்ஸ்ங்கிறவங்கள தான் நம்ம தலக்கர்த்தர்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி அதிமுகவினுடைய கமாண்டர்ஸ் எல்லாமே வந்து அதிமுகவுல ஒன்னும் தெரியாதவங்களா? அப்ப இது அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அளவுக்கு பழுத்த அரசியல்வாதிகள் தான் இந்த இடத்துல அரசியல் எதிர்காலம் இல்லையோ அப்படின்னு நினைச்சு அவங்க தாவேகாக்கு போறாங்க.
அப்போ அந்த இடத்துல இப்ப நீங்க மியூச்சுவல் வந்து பெனிஃபிட் தான் திமுக சார். இல்ல அத அதிமுக அவரு குற்றச்சாட்டா சொல்லல. அப்படி இப்படி ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கு. தாவைக்காக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. நோக்கம் இருக்குதான், அப்படியே தானாலாம் வந்துடல அப்படின்றாரு அவரு. ஏன்னா அரசியல்ல எப்படிங்க பெனிஃபிட் இல்லாம இருக்கும்? அதைத்தான் சொன்னேனே, அரசியல் இது வரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் என்னங்கிறத விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் என்னங்கிறத நோக்கித்தான் அரசியல்வாதிகள் பயணிப்பாங்கிறது நான் தான் சொன்னனே. அடுத்தது இன்னைக்கு திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒண்ணு சேர்றது வந்து தேச குற்றமாட்ட பேசினாங்க. நீங்க அதெல்லாம் தேச குற்றம் எல்லாம் இல்ல, சேர்ந்து கூட அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கூட 106 சீட்டு தான். தாவேக்கா தனிப்பட்ட முறையில 108 வச்சிருக்காங்க. அப்ப 108 சீட்டு வச்சிருக்க கூடிய கட்சிய, பெரும்பான்மை கட்சியை கூப்பிடாம 2 கட்சி சேர்ந்தா கூட அதை விட கம்மியா வருது. அதை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு நீங்க அதனாலதான் அவர் திருச்சியில கூட அவர் பேசும்போது சதி திட்டம் பேசினாங்கன்னு சொல்றாரு அவரு. திரு பொன்வில்சன் துரைக்கரனா, நந்தகுமார் அவர்கள் பேசுனதுல நிறைய குறுக்கிட்டு இருந்தது. திரு பொன்வில்சன் சொல்லுங்க. இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணது அவங்க தியாகம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணும்போது அவர் சுயேட்சை எம்எல்ஏ, கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. அவர் ஜெனுவனாக போய் திமுகவில் சேர்றாரு, அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாரு. அந்த இடத்துல அவர் சுயேட்சை எம்எல்ஏ. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கம்பம் ராமகிருஷ்ணனும் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னால் ஒரு கட்சியில் வந்து அதிருப்தி ஏற்பட்டு கடைசி கட்டத்தில் அடுத்த கட்சிக்கு போய் சேர்றாங்க. இவங்க 4 பேரும் ஏன் 13ஆம் தேதி என்ன செய்தாங்க? 13ஆம் தேதி எங்கே போனாங்க? சட்டத்தை மீறி, கட்சி கட்டுப்பாட்டை மீறி, கட்சி உத்தரவை மீறி ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்களே. எப்படி போட்டாங்க? அது அந்த ஓட்டு போட்டுட்டு அதற்கு பிறகு 26ஆம் தேதி 27ஆம் தேதி டெட்லைனு, 15 நாள் கண்டோன் பீரியடு. அந்த 26ஆம் தேதி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்க. எதுக்குன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்க. இது அவங்க மோட்டிவே நல்லா தெரியுது இல்லை? அப்போ இதற்குள்ள என்ன குதிரை பேரம் இருக்குது, இதுக்குள்ள என்ன ஆதாயம் நடந்துக்குது, இதுக்குள்ள என்ன பிரைபரி இருந்திருக்குது, இது வெளிப்படை தன்மையோட தெரியுது. நார்மலைஸ் பண்றது என்னன்னா, இது மியூச்சுவல் பெனிஃபிட் தான். அங்க போறவங்களுக்கும் ஏடிஎம்கேல ஃபியூச்சர் இல்லன்னு அங்க போறாங்க, அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்ட்ராங் ஹேண்ட் வேணும்னு தாவைக்கால எடுத்துக்கிறாங்க. இது மியூச்சுவல் பெனிஃபிட் தானே, இருக்கிறது தானே, அரசியல் இதுல சகஜம் தானேங்கிறாரு. இந்த மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கக்கூடாது. இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் பிரைபரி. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போறீங்கன்னா ரெட்டைலை சின்னத்தில் நின்று, அதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது அது வந்து நீங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கூடாது. சபாநாயகர் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் அவங்கள பண்ணணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் பிரைபரியை வருதா, அதாவது பணமாகவோ பொருளாகவோ பதவியாகவோ ஏதோ ஆதாயம் இருக்குதா, இருந்தால் அது வந்து அதுக்கு பிறகு நிற்க முடியாது. கிட்டத்தட்ட 2 to 3 years இம்ப்ரிசன்மென்ட் இருக்குதால. அதனால அதுக்கப்புறம் தேர்தலே நிற்க முடியாது. திருதுரைக்கருணா குறுக்கிட விரும்பியிருந்தீங்க. இல்லை, என்னன்னா இப்போ ஆதவர்ஜனா அவருடைய அணுகுமுறை, பேச்சு அதெல்லாம் பார்க்குற போது தாவேக்கு அவனுடைய கட்சியின் தலைவர் விஜய், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நம்ம மரியாதைக்குரிய திரு என் ஆனந்த், இவர்களை தாண்டி ஒரு அதிகார மையமாக அவர் வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அது புதிய அண்ணா திமுகங்கிறாரு, தாய் கட்சிங்கிறாரு. இதை தாண்டி எந்த தீய சக்தி தீர்ந்த சக்தியை விமர்சனம் பண்ணுகிறாரோ இந்த 2 திராவிட கட்சிகளிலும் ஆட்களை இழுக்கும் முயற்சியில் இருக்காங்க. இன்றைக்கு முன்னாள் எம்எல்ஏ அன்பர்களுடைய சகோதரர் இணைந்ததற்கு பிறகு அந்த மேடையில் பேசுறாரு. இல்ல கலைஞர், அதுதான் சொல்றேன், கலைஞரின் உண்மை விசுவாசிகளும் இங்கே வருகிறார்கள், அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவேக்காவுடைய உண்மையான முகம் என்ன, தாவேக்கா என்கிற அரசியல் கட்சியினுடைய கொள்கை லட்சியம் என்ன? நீங்கள் தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, உதிர்ந்து போன சக்தியெல்லாம் சொல்லிட்டு ஒரு தூய சக்தியை நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்துடுவோம் என்று பேசிவிட்டு இப்படியெல்லாம் சொல்வது என்பது அரசியல் களத்தில் எப்படி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இவரை நம்பி, தாவேக்காவை நம்பி வாக்களித்தவர்கள் மத்தியில் நம்பிக்கை பெற முடியும் அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ அதிமுக தரப்பில் 80 எம்ஜிஆர் தோல்வி அடையிலையா, 96 ஜெயலலிதா தோல்வி அடையாருங்கிறது வழக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. 80 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி 5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று புரட்சியர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறார். 96 செல்வி ஜெயலலிதா அவரும் கட்சியும் தோல்வி அடைகிறது. 2001 ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுகிறார். இங்கே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று ஒரு தொடர் தோல்விகள் வருதுல்ல, அங்கதான் வருது பிரச்சனையே. தொடர் தோல்விகள், 10 தோல்வி. ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்க விலகிட்டு
விலகக்கூட வேண்டாம், முதல்ல செயற்குழு பொதுக்குழுவை போடுவோம், அங்க விவாதிப்போம், தோல்விக்கான காரணங்களை விவாதிப்போம், மாவட்ட அளவுல தொகுதி வாரியாக நம்ம ஆய்வு கூட்டங்கள் நடத்துவோம், இதை விவாதிப்பதற்கு ஒரு குழு போடுவோங்கிறார். ரொம்ப ஷார்ட்டா பதில் சொல்லிருங்க நந்தகுமார். நீங்க வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே தீர்ந்து போன சக்தின்னு சொல்ற, இல்ல ஊழல் கட்சி, இல்ல அடிமையா இருந்தவங்கன்னு சொல்ற அந்த கட்சியில இருந்து பெரும்பான்மையான மக்கள் இருக்கும்போது அது விமர்சனம் வரும்ல அப்படின்றார் துரைக்கருணா. இல்ல நம்ம இங்க தூய சக்தினா அவங்க சொல்றது வந்து they are talking about pure governance. ஊழல் இல்லாதது, லஞ்ச லாவண்யம் இல்லாதது, இதத்தான் வந்து அவங்க வந்து தூய சக்தின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அதிமுக 1996ல 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை குறைவு. அதே மாதிரி திமுகவும் 2011ல 23 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்களுக்கு சீட்டு குறைவு. அப்ப திமுகவும் அதிமுகவும் முறையே 15 வருஷம் 30 வருஷம் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில பின்தங்கி இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஐயா துரைக்கருணா அவர்களும் கூட சொன்னாரு, அந்த பொதுக்குழு தான் அங்க இருக்கக்கூடியவங்க அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது. இப்ப அங்க இருக்கிறவங்க கூட கேட்டுட்டு இருக்கிறது பொதுக்குழுவை கூட்டணும். அப்போ இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்களுடைய ஹவுஸை இன் ஆர்டரா வச்சுக்காம அதிருப்தி எடுப்பது. அதனாலதான் முதல்ல சொன்னேன், இது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவும் போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி அவங்கவங்க கட்சியில இருந்து தாவேக்காக்கு போகும்போது தாவேக்காவை குறை சொல்றதை விட ஏன் நம்ம கட்சியில எல்லாம் இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கிற ஆய்வைத்தான அந்தந்த கட்சிகள் செய்யணும். அப்ப அதுதானே நியாயமா இருக்க முடியும். எங்களுடைய எம்எல்ஏக்கு அங்க போய் சேர்றாங்க, நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு கட்சி இன்னைக்கு அவங்களுடைய தலைமையையும் அவங்களுடைய கொள்கையையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு இன்னைக்கு வழிவகை இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இவ்வளவு நாள் வந்து அம்மையார் ஜெயலலிதா போட்டோ வச்சிருந்தாரு, போய் அங்க போன உடனே ஓபிஎஸ் விஷயத்துக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் நானும் கொடுத்துட்டேன், திரு வில்சனும் கொடுத்துட்டாரு. அவர் பலாப்பழ சின்னத்துல எல்லாம் நின்னு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திமுக போனாரு. இரட்டையில நின்னு ஜெயிச்சுட்டு அதிமுக எம்எல்ஏவா இருந்து தாவேக்காவுக்கு போகல. திலகவதி, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டதுக்காகவே அதை நான் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த கட்டத்தில இருந்து எந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன்ங்கிறது காமன் பினாமினா, இது தாவேக்காக்கு மட்டும் யூனிக்கான விஷயம் இல்ல, பல கட்சிகளுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து ஒரு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தியினால ஏற்படக்கூடியது. அப்போ ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியில ஏன் அதிருப்தி நடக்குது, அந்த ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் இருந்தவர் கரைவேட்டி கட்டல கொடி பயன்படுத்த முடியாதுங்கிற நிலையில கொண்டு போய் விட்டதனால கடைசியில எந்த பொறுப்பும் பதவி வேணா என்ன இணைச்சுங்க போது அதையும் ஏற்காத நிலையில வேற வழி இல்லாம தான் அதை பண்ணாரு. நம்ம சொல்லியிருக்கோம். இல்ல திலகவதி, ஐயா துரைக்கருணா வந்து சரியான புள்ளியத்தான் தொடுறாரு. இப்ப போய் சேர்ந்தவங்க எல்லாமே ஓபிஎஸ்க்கு வந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மாதிரி முட்டுச்சந்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இன்னொரு கட்சிக்கு போகணும்? நீங்க ஆரம்பிச்சீங்க, சமம் பண்ணிருங்க சொன்னது. இல்ல நிச்சயமாக இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைப்பதன் மூலமாக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இருமுனை போட்டி இருந்தால்தான் தமிழக வெற்றி கழகத்தால் தொடர்ந்து அடுத்த முறையாவது பெரும்பான்மையை பெற முடியும். அதுதான் வியூகம். பட் அதற்கும் இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. அண்ணாமலை போன்றவர்கள் புதிய சக்தியா வர்றாங்க, அவர்களும் தாவேக்காவுக்கு எதிராக களப்பணியாற்றுவாங்க. ஸோ அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். பட் அதிமுக இனியேனும் முழித்துக் கொள்ளணும். நீங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற இருக்கையில் இருப்பவர்கள் பலரும் போயிட்டு இருக்காங்கிற அதிருப்தி இருக்கிறப்ப பிரிந்து போனவர்கள், பிளவுபட்டவர்கள், அது மாதிரியான நபர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதன் மூலமாவோ இளைஞர்கள் சக்தியை மீண்டும் ஏதோ ஒரு வகையில் தக்க வைப்பதன் மூலமாவோ ஒரு மெசேஜை கொண்டு போக முடியும். அதிமுகவை கரைக்க முடியாது, அழிக்க முடியாது. அது வந்து மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்ட